அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல். ஒரு நாள் கேப் வந்துச்சுல்ல, சரி ஓகே வாங்க நம்ம சோமாலியாவுக்கு போயிடலாம். சோமாலியா லேண்டு. அதில் சோமாலியா லேண்டு தனிநாடுக்கான அங்கீகாரத்தை இஸ்ரேல் கொடுத்துட்டாங்க. அதில் நிறைய உலக அரசியல் அடங்கி இருக்கிறது. அமெரிக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்பு சோமாலியாவுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கையெல்லாம் எடுத்தாங்க. சோமாலியா லேண்டு கொடுக்கப்படுறதுனால அடுத்து என்ன நிகழும், அங்கே ஒரு ரொம்ப முக்கியமான தகவலாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம உக்ரைனுடைய தலைநகருக்கு போகிறோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா நேற்று பர்டிகுலர் தலைநகரம் மட்டுமே குறி வைத்து ரஷ்யா பெரிய தாக்கலை நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு சில பதிவுகள் உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். அந்த பதிவுகளை நீங்களும் பாருங்கள். ஆக முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இந்தியாவுடைய செய்திகள் ஒரு சில பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக ஜப்பான் ஒரு சில சம்பவம் நடந்திருக்கு, அதையும் பார்த்தலாம். சம்பவம் தயார் தானே கிளம்பலாமா? வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேலிலிருந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. சோமாலியா லேண்டை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே சோமாலியாவுக்கும் சோமாலியா லேண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தனி நாடுக்கான கோரிக்கையில் தொடர்ந்து கொடுக்காமே இருந்தாங்க. பட் இடையில் அமெரிக்கா ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க சோமாலியா மீது. அப்புறம் அவங்களுமே சோமாலியா லேண்ட் மீது ஒரு சில அங்கீகாரம்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் நார்மலாக 3 பகுதியில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். சோமாலியா, புண்ட்லேண்ட், சோமாலியா லேண்ட் அப்படின்வாங்க. அந்த டிஸ்பியூட்டட் ஏரியா இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்பியூட்டட் ஏரியா யாருக்கு சொந்தம் அப்படின்றதா பெரிய இஷ்யூவாக இருந்தது. இடையில் அமெரிக்கா அந்த டிஸ்பியூட்டட் லேண்டில் ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. எத்தோப்பியா இந்த சோமாலியா லேண்டுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இது வரைபடம் 1. உங்களுக்கு வரைபடம் நான் 2 காட்ட விரும்புகிறேன். வரைபடம் 2ல் இனி சோமாலியா லேண்ட் அப்படின்னா அது சோமாலியா லேண்டு தனி, சோமாலியா தனி, 2ஆக பிரிச்சிடலாம். இவங்களுக்கு தனிநாடுக்கான கோரிக்கையில் இந்த அளவுக்கு இவங்க ஒதுக்குறாங்க இவ்வளோ பகுதியை. இந்த பகுதியில் உங்களுக்கு பக்கத்தில் என்ன கண்ணுக்கு தெரியுது? ஏமன் கண்ணுக்கு தெரியுதா? பிரகாசமாக தெரியுதா? ரைட்டு. இப்போ இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அங்கே சோமாலியா லேண்டினுடைய பிரசிடென்ட் அப்துல் ரஹ்மான் முகமது அப்துல்லா அவர்களை தொலைபேசியிலும் சரி வீடியோ காலிலும் பேசினார். நாங்கள் முழுமையாக சோமாலியா லேண்டுக்கான அங்கீகாரத்தை அங்கீகரித்து இனி அந்த நாட்டுடன் ஹெல்த், டெக்னாலஜி, எக்கானமி, அக்ரிகல்ச்சர் என்னெல்லாம் எந்த அளவுக்கு வேகமாக நடைபெற முடியுமோ அத்தனையும் நாங்கள் நடைபெற போகிறோன்றாங்க. அந்த சோமாலியா லேண்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இஸ்ரேலுக்கான ஒரு இராணுவ தளத்தை அந்த இடத்துல ஒதுக்குறாங்க. மறுபடியும் உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறேன் நான். இந்த சோமாலியா லேண்டில் மிகப்பெரிய ஒரு இராணுவ தளத்தை ஒதுக்குனாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் கற்பனையில் கொண்டு வந்துக்கலாம். எமினி யவுதிகள் அங்கே இருக்காங்க. சமீப காலமாக இங்கே இருக்கக்கூடிய செங்கடல் மிகப்பெரிய ஒரு டஃப் இருந்தது. எந்த ஒரு கப்பலும் போகிறதுக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய தொந்தரவு வந்தது. நிறைய நாடுகள் ட்ரை பண்ணாங்க. அங்கே நிரந்தரமாக இடம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அட்டாக், அதாவது எமினி யவுதிகளை பதில் அட்டாக்கில் அவங்களால ரிப்ளை கொடுக்க முடியும். ஏன்னா கப்பலில் இருந்தே ரொம்ப நாள் தாக்கல் நடத்த முடியாது. நிறையா ட்ரை பண்ணாங்க, நிறைய தோல்வியெல்லாம் முடிஞ்சது. அப்பப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து இங்கே தாக்கல் நடத்திட்டு போவாங்க. இப்போ இந்த சோமாலியா லேண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலைவா இவர் பதிலுக்கு வீடியோ காலில் சொல்லிட்டார், எங்கள் நாடை முன்னேற்றுவதற்காக இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து பயந்து எங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம், நீங்களே எடுத்துவாங்க தலைவா, உங்களுக்கு வேறு என்ன வேணும் அண்ணங்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் கொண்டாடி தள்ளி இருக்காங்க. ஏன்னா சோமாலியா லேண்டை எங்களுக்கு அங்கீகரிச்சதே பெரிய விஷயம். நாடாக நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன எல்லாமே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான். அவங்க பெரிய அளவுக்கு நீ இஸ்ரேல் அடுத்த ஒரு சாம்ராஜ்யம் சோமாலியா லேண்டில் நிறுவ போகிறாங்க. அப்படி நிறுவனாங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு ஸ்பை சேட்டலைட் அமைக்க போகிறாங்க. உளவு பார்ப்பதற்காக எமினி அவதிகள் ரொம்ப பக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் தாக்குதல்கள் மீதி எல்லாமே என்ன நடக்கும்ன்றதை நம்ம புரிந்து வைத்து கொள்ள முடிகிறது. பதிலுக்கு அவங்க வெகுண்டு எழுந்தாலும் இவங்க தரப்பில் பதிலுக்கு ரிப்ளை கொடுப்பாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இனி செங்கடல் பகுதியை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ சோமாலியாவை தூண்டி ஏதாவது தாக்கல் நடத்துகிற மாதிரியான திட்டங்கள் ஏதாவது பிளான் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா எத்தோப்பியா சோமாலியா லேண்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பக்கம் சோமாலியா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா எத்தோப்பியாவுக்குன்னு ஒரு லேண்ட் காரிடரில் சி காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துறைமுகம்னு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் துறைமுக வசதி இருந்தால் தாங்க அந்த நாடு இன்புட் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வர முடியும். இப்போ எத்தோப்பியா மடக்கணுன்னா சுற்றியும் சோமாலியாலாம்
முடக்கிட்டாங்கன்னா எத்தியோப்பியா ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த சோமாலியா லேண்டும் எத்தியோப்பியாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சாங்க. ஏற்கனவே ஒரு ஒப்பந்தங்கள் போட்டதில் இவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ இந்த இஸ்ரேலினுடைய நட்புக்கரம் யாருக்கிட்ட அவங்க சேர்த்தி சொல்கிறாங்கன்னா எத்தியோப்பியாவுக்கு சேர்த்தி தான் சொல்கிறாங்க. அப்போ எத்தியோப்பியா, சோமாலியா லேண்ட் இந்த 2 இடத்துலையும் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு பேஸை நிறுவ போகிறாங்க. இது செங்கடல் பகுதியில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறப்போகிறது 2026. 2026னா அதிகபட்சம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளார எமினி ஹவுதிகளை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட முயற்சியாக பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க. அடிஷ்னலாக துருக்கி என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாளைக்கு முன்பு பாகிஸ்தானுடன் இராணுவத்துடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டை நடத்தி ISIS தீவிரவாதியினுடைய ஒரு முக்கிய நபரை கைது பண்ணிட்டு துருக்கிக்கு கொண்டு போயிட்டாங்க. அவனை பிடிச்சி அடித்து உடச்சி அவனை விசாரித்ததில் துருக்கியில் மட்டும் 115 பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்களாம். 115 பேரில் வந்து பெரும்பாலும் இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் வருது இல்லையா, நியூ இயர் செலிப்ரேஷனில் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்துறதுக்கான திட்டங்களை தீட்டினவங்களாம். அவங்கக்கிட்ட ஆயுதங்கள், வெடிமருந்துகள், இம்போர்ட் டாக்குமெண்ட்டு, இது மாதிரி நிறைய அடுத்தடுத்து வந்து கைது பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 22 பேர் வந்து அதர் குரூப்போடு வந்து லிங்க் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மறைமுகமாக துருக்கியினுடைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இது ISISலாம் இல்லை, இது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் துருக்கியை விளையாட்டு காட்டுன்னு நினைக்கிறாங்க, அதை நாங்கள் கண்டுபிடிச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக அரசாங்கம் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரூஃப் சும்மா மொத்தமாக அடிச்சுலாம் விட முடியாது. அதனால் அவங்க முழுக்க அவங்க ISIS தீவிரவாதிகளை நாங்கள் வேட்டையாடி விட்டோம், இனி நியூ இயர் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க துருக்கியில் இருந்து. இது அங்கே இருக்கக்கூடிய செய்தி. அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பி இப்போ பக்கத்து துருக்கின்னா பக்கம் நம்ம உக்ரைனுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் எங்கள் கியூ ரீஜியனுக்கு கீழே ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க. இந்த தாக்குதலில் டிசம்பர் 27 இன்றைக்கி அதிகாலையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல், ஆல்மோஸ்ட் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் மேலே பெரிய தாக்குதல். அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். ஆனால் இந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதலா பூத்தாக்குதலா அப்படின்னா உக்ரைன் தரப்பில் தீவிரவாத தாக்குதல்ன்றாங்க. ஆனால் எத்தனை பேர் இறந்தாங்கன்னா யாருமே இறக்கலை. ஒரு வயசான பாட்டிமாவுக்கும் இன்னொரு 4 பேர்த்துக்கு வந்து லைட்டாக அதிர்ச்சியில் காயமடைந்திருக்குதுன்றாங்க. அப்போ குடியிருப்புகள் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டதான்னு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏற்கனவே கியூ வந்து கொஞ்சம் இந்த வின்டர் சீசனில் ரொம்ப ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு மேலும் ஒரு ட்ரபுள்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்க, அமௌண்ட்டு கொடுங்க, சீக்கிரம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்க. இப்போ ஜெலன்ஸ்கியினுடைய அடுத்த ஒரு பகீர் குற்றச்சாட்டு, ஒரு பகீர் தகவல் என்ன தெரியுங்களா, சமீப காலமாக ரஷ்யா நடத்துகிற தாக்குதல் வந்து சக்ஸஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன, பெலாரஸில் போயிட்டு தனது ஆண்டனாவை நிறுவிட்டாங்களாம். அதாவது அங்கிருந்து பெலாரஸில் இருந்து உக்ரைனை கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி தாக்கல் நடத்துகிறாங்களாம். இப்போ இதனால் இவங்க அனலைஸ் பண்ணது, நேற்று நாடுகள் அனலைஸ் பண்ணதெல்லாம் ரஷ்யா டு இந்த வழியாக தான் பெலாரஸை தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பெலாரஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த வாளுக்குள்ளே இந்த போருக்குள்ளே என்ட்ரி ஆன மாதிரி தான். அங்கே ஒரு ரூட் டாப்பில் எல்லாமே ஆண்டனா மாதிரி செட் பண்ணி அங்கேருந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாக்குதலாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வீக்னஸை வந்து பெரிய அளவுக்கு உடைச்சது வந்து பெலாரஸ் தான். அதையும் இப்போ நாங்கள் பிரேக் பண்ண போகிறோம், கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இவங்க பெலாரஸை தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்கிறாங்களா இல்லை என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியல. இது காரணம் பெலாரஸ் தான்றாங்க. அவ்வளோதான், உலக நாடுகளே, ஐரோப்பா நாடுகளே ப்ரெஷரை கொடுங்கன்றாங்க. எந்த ப்ரெஷரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதுதான் இன்றைக்கி எஸ்டோனியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒன்று சொன்னார், இந்தியா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் ரஷ்யாவுக்கு, நாங்கள் ஆயில் வாங்க மாட்டோம், அதை வாங்க மாட்டோம்னு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உடனடியாக இந்த யுத்தம் நின்றுனாங்க. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும் உக்ரைனுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கு. நாங்கள் இல்லைன்னா உங்கள் மக்களை ஏற்றுக்க மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது பரவாயில்ல. ஏன்னா இதனால் பாதிப்பு உங்களுக்கு வரப்போகுது. சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வந்து ப்ரெஷரை கொடுத்து அது என்ன பிரயோஜனம் சொல்லு? இதனால் அனுபவிக்கிறது நீங்களும் அமெரிக்காவும் நல்லா அனுபவிச்சுட்ருங்க, ஏதோ போங்க. இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து சொல்கிறாரு, இது மாதிரி இந்தியா நீங்கள் ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இனி பெலாரஸையும் நமது லிஸ்ட்டில் வச்சுக்கோங்கன்றாங்க. ஆனால் நோட் திஸ் பாயிண்ட் யுவரான, அமெரிக்கா சமீப காலமாக பெலாரஸ் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிட்டு வராங்க.
அமெரிக்காவுடைய முக்கியமான என்வாய் சமீப காலமாக கூட பெலாரஸுக்கு போயிருந்தாங்க. பெலாரஸினுடைய எதிர்க்கட்சி தலைவரெலாம் வந்து கைது செய்து வைத்திருந்தாங்க. எத்தனை பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுடைய முக்கிய என்வாய் வந்து அங்கே சந்திப்பு நடத்தினதுக்கப்புறம் உங்கள் மீது அடுத்தடுத்த தடைகள் நீக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. பெரிய ஒரு மனமாற்றம் நிகழ்கின்ற இந்த வேளையிலே இந்த தலைவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெலன்ஸ்கி ரஸ்கா குஸ்கா என்ன சொல்லுகிறார் என்றால், அனைத்துக்கும் காரணம் பெலாரஸ் தான் சொல்கிறாரு. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யா இந்த நியூ இயருக்குள்ளார அடுத்து என்னென்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லை இவங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அவங்களுக்குன்னு தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தாய்லாந்து, கம்போடியா இந்த வீக்கெண்டில் இந்த நியூ இயர் அதுமா புது வருஷம் வர்றதுமா ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு ஒத்து சீஸ்பயர் இப்போதைக்கு நிறுத்தியிருக்காங்க. நேற்று வரைக்குமே அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து செய்தி கொஞ்சம் நிறுத்துறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 100 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்களாம். 100 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இனி சேதாரங்கள் வந்து கணக்கிடப்படுன்றாங்க. இதில் ஒரு குறிப்புங்க ஐயா, அவங்க 2 பேரும் தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்தினது இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் தான், ஏசிய நாடுகள் தான் நடத்தினாங்கன்றது ஒரு கூடுதல் சிறப்பு. சிங்கப்பூரில் தான் நடத்தினாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஓடி வந்து அண்ணன் என்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு அப்புறம் நான் ஒன்றும் இல்லை ஃபோன் பண்ணேன், உங்கள்கிட்ட நான் டீல் வச்சுக்கணுமா வேணாமான்னு கேட்டேன். உடனே தாய்லாந்து, கம்போடியா நோ 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 அப்படின்னாங்க. லெட்ஸ் மேக் எ டீல் அப்படின்னு முடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் மறுபடியும் சேர்த்த போகிறாரு. இதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு, அது சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் அங்கே மேலிடத்துக்கு போய் சேரப்போகுது. அதனால் எனக்கு ஒரு நோபல் பரிசு கொடுன்னுவார். ஆனால் நேற்றுக்கு ஒரு நாளைக்கு முன்பு நைஜீரியா மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த நைஜீரியா தாக்குதல் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ISIS இல்லை இஸ்லாமிக் டெரரிஸ்ட், இந்த இஸ்லாமிக் தீவிரவாதிகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தணும் பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க முந்தா நேற்று. ஆனால் CNN பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நடத்திய தாக்குதல் வந்து ஒரு கிராமம் ஒன்று, அந்த கிராமத்தர் பேர் வந்து ஜெபோ நார்த் ஈஸ்ட் நைஜீரியான்னு சொல்கிறாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் நைஜீரியா பக்கத்தில் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்றா, அது கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வெடிச்சு தான். அந்த மக்கள்கிட்ட ஏங்க இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ISIS தீவிரவாதிகள் தாக்கல் நடத்தியிருக்காங்க, யாருங்க அப்படின்னா யாருங்கன்னு கேட்குறாங்களாம் மக்கள். அப்படி ஒரு ஆளுங்களே இல்லையே, இங்கே சும்மா ஒரு எம்டி லேண்டில் நடத்திட்டாங்க தாக்கல்ன்றாங்களே, இந்த அவமானம் உங்களுக்கு தேவையான்ற CNN போன்ற பத்திரிகைகள்லாம் அங்கே அமெரிக்கா பெருசாக பில்டப் போட்டு எது ISIS முகாமே அழித்து விட்டால் ஆஹா ஓஹோ ஐயோ ஓஹோ அப்படின்றாங்க. ஆஹா தலைவா, அங்கே நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ISIS தீவிரவாதிகளை ஒழித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிம்மதி அளித்திருக்கிறாரே தலைவான அங்கே புகழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவில் பெரிய என்னென்ன. இங்கே அதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்க, என்னதே ISISஆ அட ஏங்க சும்மா ஒரு எம்டி பகுதியில் தாக்கல் நடத்திட்டு ஒன்றுமே இல்லைங்க, சும்மா புழுதியும் மண்ணும் வந்தது அவ்வளோதாங்க. ஏங்க நீங்கள் இந்த ஏரியாவில் அப்படிலாம் யாருமே இல்லைங்க, ஆனால் அங்கே இருக்காங்க பக்கன்றாங்க அவங்க. சரி, இதை நம்ம சொல்ல CNN பத்திரிகைகள் சொன்னாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடலாம். இந்தியா அமெரிக்காவுக்கான பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தை இத்தனை நாள் இழுபறி. மீது எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட அந்த ட்ரம்ப்போட வரி ஏற்றினதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க. ஃபைனலாக ஒரு 15% வரி வரைக்கும் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து ஃபார்மருக்கான ட்ரேட் இருக்கு இல்லையா, அதாவது அக்ரிகல்ச்சரை மட்டும் நாங்கள் இம்போர்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு ரொம்ப தெளிவாக உட்காந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் மறுபடியும் சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை உடன்படாததுக்கான காரணம் என்ன இதுவரை அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை குறிப்பாக டெய்ரி ப்ராடக்டை நம்ம அலோவ் பண்ணல. அது இல்லாமல் சோயாபீன்லாம் இருக்குது, மரபணு மாற்றம் பண்ண சோயாபீன் மீதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து இறக்குமதியை தடை விதிக்கிறதுனால தான் இவ்வளோ இழுபறி இருந்தது. இருந்தாலும் இந்தியா வந்து அதில் எந்த சமரசமே கிடையாதுன்ற ஒரு அறிவிப்புமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்தோனேஷியாவில் குறிப்பாக 3 பகுதி குடோஸ் அப்படின்னு சென்ட்ரல் ஜாவான்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் கடுமையான வெள்ள பாதிப்பு. மலேசியாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புலாவோ ரெட்கான் அப்படின்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு. ஸோ மலேசியா ப்ளஸ் இந்தோனேஷியா, மலேசியானா கூட 2 தடவை 3 தடவை தான் வந்திருக்கு. பட் இந்தோனேஷியா எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இப்படி போட்டு தாக்குன்னு தாக்குச்சுன்னா என்னதான் மனிதர்கள் வாழ்வதா இல்லையான்ற ஒரு சூழ்நிலை. ஏன்னா இருக்கிறதுலே ஏசிய நாடுகளில் இந்தோனேஷியாவில் தான் தீவுகள், குட்டி தீவுகள் ரொம்ப அதிகம் இல்லையா, குட்டி தீவுகள்லாம். அதனால் பெரிய பாதிப்புகள் தொடர்ந்து இருக்கிறது. இன்னொரு பதிவு, இந்த ஃப்ளட் வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து ஹக்கிடோன்ற பக்கத்தில் ஒரு பெரிய பனி புயல் மாதிரி திடீர்னு, அங்கே மட்டும் இல்லை இத்தாலியில் பனி புயல் பார்க்க முடிஞ்சது. அமெரிக்காவில் கொஞ்ச நாளாக கொஞ்சம் பனிமூட்டமே இல்லாமல் இப்போ திடீர்னு இப்போ வின்டர் சீசன் பாருங்கள், கிறிஸ்மஸ்லேருந்து கடுமையான ஒரு பனிமூட்டம் வந்துருச்சு.
மிக கடுமையான ஒரு பனிமூட்டம்னா அங்கெல்லாம் சுனோ தான், எல்லாமே இன்ச் கணக்கில். பட் இதில் அதிகமாக வந்து ஜப்பான் இருக்குன்றாங்க. அதாவது பாதிப்புன்னு இல்லை, கொஞ்சம் ஒரு முன்பு இருந்ததை விட ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது கூடுதல் வீடியோ பதிவு. இந்த பனிமூட்டத்தில் பெருசாக டயர்லாம் பிரேக் நிற்காது இல்லையா, போயிட்டு உன்னோட வெஹிக்கிள் அடித்ததில் ஒரு 50க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள் சம்பவ இடத்துல அடுத்தடுத்த ரோடு ஆக்சிடென்ட் அப்படியே ஃபுல்லாக பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கார் டிரைவர் பக்கம் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் இன்சிடெண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே, இந்த எண்டில் ஒஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது கூடுதல் பதிவுங்க. இது ஈரானில் ஒரு ஃபெமிலியரான ஒரு பதிவு. டாலரோட மதிப்பு ஏற $100 வாங்குறதுக்கு ஈரான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தே ஆகணும்னா, ஏன்னா ஒரு டாலரோட மதிப்பு ஈரானில் வந்து 2500 பக்கம்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதற்கு இந்த பதிவு வந்து போட்டிருந்தாங்க. நம்மளதும் டாலர் மதிப்பு தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க, ஒன்றும் ஹோல்டு பண்ணவே முடியல. அது இல்லாமல் அந்த கோல்டு விலை என்ன சும்மா அப்படி எதுக்கு இப்படி வாங்கி போடுறாங்கன்னே தெரியல. 1,04,000 பக்கம் போயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ ஷார்ட் பீரியடில் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு டபுள் ஆகணும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ 1 லட்சம் வந்தால் குறையும்னு பார்த்தாங்க. அடுத்து இப்போ 2 லட்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதை விட சில்வர் பாருங்கள், நம்ம எப்போ பேசணும், 1,67,000 இருக்கும்போது பேசணும்ல, சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல நினச்சோம்ல. இப்போ பாருங்கள், 2,74,000 வருஷமாக ஷார்ட் பீரியட் ஒரே மாதத்தில். ஒரு மாதத்துக்கு முன்பு சில்வர் 1,74,000 இருந்தது, இன்றைக்கி 2,74,000. ஏன்னா நிறைய நிறுவனங்கள் சில்வர் தேவைப்படுறதுனால இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலும் பார்க்கலாம். நம்ம இனிமேல் டவுட்டாகவே இருக்குது இது, அதாவது கோல்டு வந்து ஏதாவது ஒரு நாட்டை முடக்குவதற்காகவா, ஏன் இப்படி இந்த அளவுக்கு விலையேறுது? அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் திடீர்னு ரிலீஸ் பண்ணி அடின்னு அடித்து 50 கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா இதனால் எத்தனை நாடுகள் பாதிக்கப்படும் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்குமே இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய ட்ரேட்லாம் பதற்றமான ஒரு சூழ்நிலையை வைத்திருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்காவுடைய ரிசர்வ் அந்த வட்டி விகிதம் குறைச்சதுனால தான் இந்த அளவுக்கான விலையேற்றம்னு சொல்கிறாங்க. எல்லோரும் இந்த கிறிஸ்மஸும் நியூ இயரும் முடிஞ்சதுன்னா விலை குறையும்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சாவே விலை குறையும்னு நினச்சாங்க, பட் குறையவே இல்லை, ஏறிட்டே இருக்குது. கூடுதல் தகவலாக சொல்ல முடியுது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.